வணக்கம் எனது அன்பான உறவுகளே. ஜெர்மனியில் இருந்து STS தமிழ் தொலைக்காட்சியினுடைய 10வது ஆண்டு விழா மிக சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. கலை கலாச்சார பண்பாடுகளோடு பல் சுவைகளோடு இந்த உலக பந்தில் ஊடகமாக திகழும் STS தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதனுடைய முழுமையான ஆளுமையாளர் என் மதிப்புக்குரிய நண்பர், தோழர், எனக்கு ஒரு குருவென்றும் சொல்லிவிடலாம், தேவராஜா அண்ணா அவர்கள் தொலைக்காட்சியை மிகச் சிறப்பாக எவ்வளவோ சிரமத்தின் மத்தியிலே அதனை நடத்தி வருகின்றார். பல கலைஞர்களை, முகம் தெரியாத கலைஞர்களை தொலைக்காட்சி ஊடாக இந்த உலகத்துக்கு காட்டியவர். மிக துல்லியமான முறையில் ஒளி வடிவில் கொடுப்பதில் அவர் ஒரு திறமசாலி. இசை வல்லுநர் என்று சொல்லலாம். பாடல் எழுதுவது, மிட்டமைப்பது, சகல விதமான இசைக்கருவிகளையும் வாசிப்பது போன்ற ஒரு முழுமையான கலைஞர். என்னோடு நீண்ட காலமான ஒரு நட்பு. எனக்கு கிடைத்த பல அற்புதமான நண்பர்கள், குருமார்களில் அவரும் ஒருவர் என்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த கனதியான நிகழ்வுகள் வருகின்ற பொழுது பாடல் எழுதிவிட்டு எனக்கு அனுப்புவார், இந்த பாடலை பாடித்தாருங்கள் என்று. நான் அதை கொஞ்சம் அப்படி பாடட்டா இப்படி பாடட்டான்னு கேட்டவுடனே உங்களோட இஷ்டத்துக்கு பாடுங்கள் என்று சொல்லி எனக்கும் ஒரு உரிமையை கொடுக்கின்ற ஒரு உண்மையான கலைஞர். ஒரு நிகழ்வு நடத்துகின்ற பொழுது அவருடைய செயல்பாடுகளை பார்த்து நான் பிரமித்து போனேன். அவரிடம்தான் நான் பல வித்தைகளை கற்றேன். ஏனென்று கேட்டால், ஒரு அரங்க நிகழ்வுக்கு வருகின்ற பொழுது அந்த அரங்கத்தை கூட்டுவதிலிருந்து, அந்த ஒலி அமைப்பு செய்வதிலிருந்து எப்படி நிகழ்வுகளை கொண்டு நடத்த வேண்டும் என்று மற்றவர்களுக்கு நின்று முன்னுதாரணமாக செய்பவர். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க என் அருமை நண்பர் தேவா அவர்களுடைய ஆளுமையில் இன்றும் இந்த வான்பரப்பில், இந்த கலை உலகில் தொடர்ச்சியாக பயணிக்கின்றது 10 ஆண்டுகள் என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. எங்கெங்கே நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதோ அதை பக்குவமாக எடுத்து வந்து அதை தொகுத்து அது என்னென்னத்தை கொடுக்க வேண்டும், என்னென்னத்தை அகற்ற வேண்டும் என்பதை எல்லாம் மிக தெளிவாக அதனை பதிவு செய்து உடனுக்குடன் அந்த தொலைக்காட்சி ஊடாக மக்களுக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு திறமை மிக்க, ஆளுமை மிக்கவர் தேவராஜா அண்ணா அவர்கள். அந்த தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நானும் அதில் ஒரு பங்குதாரன் என்றே சொல்லிவிடலாம். ஏனென்று கேட்டால், அந்த ஊடகத்திலே பல பாடல்கள் தேவா அண்ணாவுடைய இசையிலே பாடியிருக்கின்றேன். நான் எழுதிய ஒரு சில பாடல்களுக்கு கூட தேவாண்ணா இதை செய்தாருங்கன்ற உடனே எந்த மறுப்பும் சொல்வதில்லை. எங்களுக்குள் நான் நினைக்கிற ஒரு ஆரோக்கியமான உறவு இருக்கின்றது. இதுதான் கலை என்பது. எனவே அப்படிப்பட்ட இந்த ஆளுமை மிக்க இந்த கலைஞருக்கும் STS தமிழ் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவராஜா அண்ணா அந்த 10வது நிறைவிலே என்னையும் கௌரவிக்க வேண்டும். இந்திரண்ணா, உங்களுடைய பெயரை நான் பதிவு செய்திருக்கிறேன், வாருங்கள் என்று கேட்டிருந்தார். உண்மையிலே அன்று எனக்கு 3 மாதங்களுக்கு முதலே ஒரு நிகழ்வு 28ஆம் தேதி எனக்கு இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒருவருக்கு வாக்கு கொடுத்தால் நாங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வாக்கை நாங்கள் திருப்பி பெறக்கூடாது. எனவே இங்கே நிகழ் இருப்பதால் அங்கே செல்ல முடியாமல் இருக்கின்றது என்ற மிகவும் மனவருத்தமாக இருக்கின்றது. ஆனாலும் என்னுடைய தொலைக்காட்சி என்று சொல்லலாம், STS தொலைக்காட்சிக்கும் அதனுடைய நிர்வாகத்தினர்களுக்கும் அதிலே பங்கு கொள்ளுகின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதிசயமாக இருக்கிறது, ஒரு தனி ஒருவரால் நீண்ட காலமாக பயணிப்பது என்பது அவருடைய திறமையும் தன்னம்பிக்கை, தன்னடக்கமும். இதை எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கோடு பயணிக்கின்ற அந்த ஊடகத்துக்கு நாம் எல்லோருமே வாழ்த்து சொல்வதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். எனவே மீண்டும் எங்களுடைய STS தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க தமிழ், வாழ்க உங்களுடைய சேவை. நன்றி.